ஹலோ கைஸ், நான் கிருஷ்ணா. இப்போ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க கைஸ். மார்க்கெட் ப்ரொஃபைல் நிறையா ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மார்க்கெட் டைரக்ஷனாக ரீட் பண்ணுறது மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனல்ஸ் ஃபுல்லாக இதை வச்சு தான் ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் கைஸ். இதை பற்றி அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க அவங்க இதுதான் பார்ப்பாங்க. இந்த வேல்யூ ஏரியான்றது பார்த்தீங்களா, இந்த வந்து வேல்யூ ஏரியா ஹைன்னு சொல்லுவாங்க. இதை வேல்யூ ஏரியா ஹை விஏஹெச், வேல்யூ ஏரியா ஹைன்னு சொல்லுவாங்க. இது வேல்யூ ஏரியா லோன்னு சொல்லுவாங்க, விஏஎல். இதை வச்சு தான் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க கைஸ். இங்கே இருக்க வந்து பிஓசி, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இந்த சென்டர் ஒரு எல்லோ கலர் லைன் காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த இது வந்து பிஓசி, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த இடத்துல அதிக ட்ரெயின் நடந்திருக்குன்னு அர்த்தம் கைஸ். அதிக ட்ரெயின் நடந்த இடத்த பிஓசின்னு காமிக்கும். இந்த டாட்டர் லைன்லாம் ஹாஃப் பேக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட். இப்போ ஒரு லைனில் 100 பாயிண்ட் இருக்குன்னா, ஒரு லைனோட லென்த்து, இதோட லென்த்து 100 பாயிண்ட் இருக்குன்னா, இதில் எக்ஸாக்ட் ஹாஃப் வந்து 50 பாயிண்ட்டுங்களே, அதுதான் மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் ஹாஃபை காமிக்கிறது தான் இந்த டாட் லைன். ஸோ இதான் கைஸ் காமிக்குது. இதை பற்றி நான் ப்ரீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1.5 மணி நேரம் ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்பேன். அதில் வந்து ஆர்டர் ஃப்ளோ பற்றியும் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றியும் ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதை தவிர்த்து வேறு இந்த பாருங்களேன், இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொன்னேன்ல, அதிகமாக ட்ரேட் நடந்த இடத்த இது ஹரிசன்டலில் தான் இந்த டிபிஓவில் ரீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஹரிசன்டலில் தான் ரீட் பண்ணணும். இது அதிகமாக ட்ரேட் நடந்த இடத்த இந்த மாதிரி இந்த எல்லோ கலர் லைன் காமிக்கும். இது பிஓசின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பிஓசி வந்து இங்கக்குள்ள இல்லை மறைஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஓகே, பிரேக் பண்ணாத வரைக்கும் இது விர்ஜினாக இருக்கும், விபிஓசியாக இருக்கும், விபிஓசியாக இருக்கும். அகைன் இது ஒன்ஸ் பிரேக் ஆகி மேலே போயிடுச்சுன்னா இந்த வெர்ஜினிட்டி முடிஞ்சில, அவ்வளோதானே. ஸோ வந்து இந்த இது வந்து அதோட ஸ்டாப் ஆயிரும் கைஸ். அவ்வளோதான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இந்த இதோட வெர்ஜின் பாயிண்ட் வந்து இன்னும் எந்த மார்க்கெட் இதான் லாஸ்ட்டு, இதோ இந்த இங்கே இருக்கு பாருங்க. இந்த வெர்ஜின் பாயிண்ட் வந்து இந்த அடுத்த மார்க்கெட் இதுவும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து இது வந்து பிரேக் பண்ணுற வரைக்கும் அந்த வந்து வெர்ஜினாவே அப்படியே இருக்கும் கைஸ். இங்கே வந்து வெறும் பிஓசின்னு பார்த்தோம். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்னன்னு பார்த்தோம். அதிகமாக ட்ரேட் என்ற இடத்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு பார்த்தோம். இங்கே விபிபிஓசின்னு இருக்கு, ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள்ஸ் வரேன், அதை புரிஞ்சுக்கங்க. இங்கே வெறும் பிஓசின்னு இருக்கும், அந்த காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. இங்கே பாருங்க, இந்த பிஓசின்னு இருக்கு பார்த்தீங்களா எங்களுக்குள்ள, இது எந்த டேட்டில் இருக்குன்னா பார்க்கலாம். இதாக இருக்கு, இதுதான். இந்த இருக்கு பாருங்க. இந்த இது பிஓசி. பிஓசினா நான் சொன்னேன்ல, பிஓசி விபிஓசின்னு 2 இருக்கு. பிஓசினா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல ஒரு ஒரு 1 லேக் 2 லேக் வந்து வால்யூம் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 லேக் வால்யூம் வந்து அதிகம் அந்த இடத்துல ட்ரேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது வந்து சி வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் காமிக்கும். ஏன் இது இன்னும் வெர்ஜினா இருக்குன்னு காரணம், இன்னும் இந்த மரபில் இதை போய் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கல. பிரேக் பண்ணா பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் இந்த வெர்ஜின் பாயிண்ட் வந்து மறைஞ்சு போகும். ஸோ அது வரைக்கும் அது வந்து வெர்ஜினாவே தான் இருக்கும். அதான் வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, விபிஓசின்னு இருக்கு பார்த்தீங்களா, மேலேயே தெரியுது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா விபிஓசி, விபிபிஓசின்னு இருக்கு. இது வந்து வெர்ஜின் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இதில் இந்த விபிஓசியில் ஒரு 2 லேக் இல்லை 1 லேக் வந்து வால்யூம் ட்ரேட் ஆகுதுன்னா, இந்த இடத்துல ஒரு 5 லேக் வால்யூம் ட்ரேட் ஆகுதுன்னு மீனிங் இதுக்கு. ஓகே, இதுதான் இதை பற்றி நான் ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன். இதுனா என்ன, இந்த வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது, இந்த ஹாஃப் பேக்னா என்ன, இந்த ரெட் கலரில் இருக்கல இது பற்றி சொல்லியிருப்பேன். இதான் வந்து அனாமலிஸ்னு சொல்லுவாங்க, லேட் ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி ப்ரீஃபாக ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ போட்டிருப்பேன் கைஸ். அதில் வந்து ஆர்டர் ஃப்ளோ அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் இதை பற்றி நான் ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.